Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 as ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸைஸ் 1.2ல 5th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து இருக்குது. அந்த கம்பெனியில் 4 கேட்டகரியாக எம்ப்ளாயீஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 4 கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு டினோட் பண்ணுறாங்க, கிளர்க்கை வந்து சி, மேனேஜரை வந்து எம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை ஈன்னுட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த கம்பெனியோட சேல்ரி வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 10,000 சேல்ரி, அதுக்கப்புறம் வந்து கிளர்க்குக்கு வந்து 25,000, அதுக்கப்புறம் வந்து மேனேஜருக்கு 50,000, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட சேல்ரிஸ். இப்போ அவங்கள எந்த சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கங்கிறதையும் பார்த்தோம். ஏசிஎம்இன்னுட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதில் அசிஸ்டண்ட் மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா 5 பேர் இருக்காங்க. 5 பேரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, A1, A2, A3, A4, A5. அடுத்தது கிளர்க்கை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, மொத்தம் 4 பேர், ஆனால் C1, C2, C3, C4. அடுத்தது வந்து மேனேஜர் மொத்தம் 3 பேர், ஆனால் M1, M2, M3. அடுத்தது வந்து பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து மொத்தம் 2 பேர், ஆனால் E1, E2ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு ஆரோ டயக்ராமும் ஆர்டர்டு பேராகவும் நம்மளுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சேல்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது எம்ப்ளாயி கேட்டகிரி. இப்போ சேல்ரி பேக்கேஜ் வந்து மொத்தம் 4 இதாக பிரிச்சிருக்காங்க. அதில் 10,000 வந்து ஒன்று, அடுத்தது 25,000, அடுத்தது 50,000, அடுத்தது 1 lakh. மொத்தம் 4 கேட்டகிரியோட 4 கேட்டகிரி எம்ப்ளாயீஸுக்குமே 4 கேட்டகிரி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எம்ப்ளாயி மொத்தம் கொடுத்துருக்க சிம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ஸ் தான். இப்போ அசிஸ்டன்ட் மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா 5 பேர். அப்படின்னா A1, A2, A3, A4, A5. அடுத்து கிளர்க்கு எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா 4 பேர். அப்படின்னா C1, C2, C3, C4. மேனேஜர் எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா 3 பேர். அப்படின்னா M1, M2, M3. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மொத்தம் 2 பேர். அப்படின்னா E1, E2. இது எல்லாமே எழுதியாச்சு. இப்போ அசிஸ்டண்ட்டோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10,000. அப்படின்னா நான் 10,000 அசிஸ்டன்ஸோட நான் மேப் பண்ணிக்கிறேன். A1, A2, A3, A4, A5யோட மேப் பண்ணிட்டேன். அடுத்தது கிளர்க்கோட சேலரி வந்து 25,000. அதை 25,000 கிளர்க்ஸோட மேப் பண்ணிக்கிறேன். C1, C2, C3, C4. அடுத்தது மேனேஜர்ஸோட சேலரி வந்து 50,000. அப்படின்னா மேனேஜர்ஸோட நான் அதை மேப் பண்ணிக்கிறேன். நான் 50,000ஓட M1, M2, M3. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அவங்களோட சேலரிஸ் வந்து பார்த்தோம்னா 1 lakh. அப்படின்னா E1, E2. இதை மேப் பண்ணியாச்சு. இப்போ மேப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆர்டர்டு பேர் கேட்டிருக்காங்க. மேப் பண்ணி முடிச்சிட்டோம்னாலே ஆர்டர்டு பேர் வந்து ஈஸியாகிடும். அப்படின்னா ஆர்டர்டு பேரை நான் ஆறுன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ 10,000, A1, 10,000, A2. இப்படி தான் நம்ம ஆர்டர்டு பேர் எழுத போகிறோம். அப்படின்னா 10,000, A1. அடுத்தது 10,000, A2. அடுத்தது 10,000, A3. அடுத்தது 10,000, A4. அடுத்தது 10,000, A5. இப்போ அசிஸ்டன்ஸோட ஆர்டர்டு பேர் வந்து எழுதியாச்சு. அடுத்தது கிளர்க் வந்து எழுத போகிறோம். கிளர்க் மொத்தம் 4 பேர். அப்படின்னா 25,000, C1. அடுத்தது 25,000, C2. இப்படி இந்த ரேஞ்சில் வரும். அப்படின்னா 25,000, C1. அடுத்தது 25,000, C2. அடுத்தது 25,000, C3. அடுத்தது 25,000, C4. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜர் மொத்தம் 3 பேர். அப்படின்னா 50,000, M1. இந்த மாதிரி ஆர்டர்டு பேர் எழுதணும். அப்படின்னா 50,000, M1. 50,000, M2. அடுத்தது 50,000, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர். அப்படின்னா 1 lakh, E1, 1 lakh, E2. 1 lakh, E1, 1 lakh, E2. இதோட ஆர்டர்டு பேர் முடிஞ்சாச்சு. இந்த கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா, ஆரோ டயக்ராம் வரைய சொல்லியிருந்தாங்க. அதை முடிச்சாச்சு.
அதுக்கப்புறம் அதோட ரோஸ்டர் ஃபார்ம் வந்து எழுத சொல்லியிருந்தாங்க, இல்லைனா ஆர்டர்டு பேர் ரெண்டுமே ஒன்று தான். ஆர்டர்டு பேரில் எழுத சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்டர்டு பேரை நம்ம எழுதியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும், இல்லைனா இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன்.